ஜெர்மனியை பார்த்து ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை, உன்னைய நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னா கொண்டே விடுவேன் அப்படின்னு ஜெர்மனியினுடைய புதிய அதிபர் மெர்ஸுக்கு சவால் விடக்கூடிய சம்பவம் ஒன்று ரஷ்யாவில் நடந்திருக்கு. ஜெலன்ஸ்கிங்கிற நபர் ரொம்ப நாள் பேசலையே அப்படின்னு கேட்டால், அவர் லண்டனுக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு லண்டனில் பெரிய பீடையே பிடிச்சிக்குச்சான். அப்படி லண்டனில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்ன, அரச குடும்பத்தினரே ஆட்டம் கண்டு போயிருக்காங்களாம் ஜெலன்ஸ்கியை பார்த்து. அவருடைய வருகைக்கு பிறகு அங்கே நடந்திருக்கக்கூடிய சம்பவம் தான் மேட்ரு. மூணாவதா, கோல்டன் டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இனிமே அடிக்கடி நம்ம அதை பற்றி பேச வேண்டியது இருக்கும். இப்போ தான் அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ சேட்டலைட் மூலியமாக உலகின் பல்வேறு நாடுகளில் குண்டுகள் போடக்கூடிய வேலையை அமெரிக்கா இப்போ அயன் டோம் கான்செப்ட் மாதிரி புதுசாக கோல்டன் டோம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது செயல்பாட்டுக்கு வந்ததுன்னா உலகம் எந்த பாதையில் போக போகுது? அணுகுண்டை விட மோசமான அமெரிக்காவின் யோசனையை பற்றியும், காசாவில் இருக்கக்கூடிய நிலை பற்றியும், ஹவுதிகள் அமெரிக்காவை திருப்பி அடிக்கக்கூடிய சம்பவங்கள் பற்றியும் டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஹாப்பி ஈஸ்டர். இது பிரசாத் சிக்னேச்சர். ஹவுதிகள் கையில் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் கேட்ட உடனேயே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, நம்ம தான் சிரியாவுக்கு செக் வச்சிருக்கோமே, ஹிஸ்புல்லாவை தான் முடிச்சு விட்டோமே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கடலுடைய ராஜான்னு தொடர்ச்சியாக ஹவுதிகள் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சம்பவத்துக்கு தீனி போடக்கூடிய வகையில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா எந்த இடத்துல நம்மளுடைய லூப் மிஸ் ஆச்சு அப்படின்னு அமெரிக்கா ஆய்வு பண்ணுறாங்க. தம்பி, இன்னைக்கு நேற்று இந்த சம்பவம் நடக்கலை, 2021 இந்த சம்பவத்தை நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு ஹவுதிகள் படை இப்போது கொக்கரிக்கிறாங்க. 2021 ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் துரத்தி அடிக்கப்பட்ட போது அங்கே இருந்து கடத்தப்பட்ட ஆயுதங்கள் 50% மேலே யாருக்கு போச்சு அப்படின்னா செங்கடலுடைய பழங்குடிகளாக வாழக்கூடிய ஹவுதிகளுக்கு போய் சேர்ந்துருக்கு. இந்த ஹவுதிகள் இப்போ அதே ஆயுதத்தை வச்சு அமெரிக்காவை திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னோட ஆயுதத்தையே பிடுங்கி திருப்பி ஒன்னையே ரிட்டர்னில் அடிக்கிறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் இப்போ ஹவுதிகள் எடுத்திருக்கக்கூடிய பெரிய சம்பவம். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து அதில் 80,000 பேரை தன்னுடைய படைகளில் இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க இந்த ஹவுதிகள். இதெல்லாம் யாருக்கு எதிராக இவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிராக. ஹவுதிகளுடைய 80,000 படைகளை எதிர்த்து நின்று சண்டை போடக்கூடிய தைரியம் அமெரிக்காவினுடைய ட்ரூமன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார்ஷிப்புக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி. யதார்த்தமான நிகழ்வுகள் அடுத்தடுத்த நாட்களில் அரங்கேறும். இன்னும் நிறையா பட்டாசுகள் செங்கடலில் வெடிக்கும். அதற்கான சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக நிச்சயமாக ஹவுதிகள் இருப்பாங்க அப்படின்னு இப்போது ஈரான் சைடில் இருந்து பேசுகிறாங்க. ஜெர்மனியினுடைய மெர்ஸ் அவர் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு லுக்கில் நம்மள மாதிரி தான் இருப்பார். என்ன தாடி வச்சுருக்க மாட்டார், பட் தலையில் முடி இருக்காது. அப்படிப்பட்ட ஜெர்மனியினுடைய புதிய அதிபர் தான் மெர்ஸ். இந்த நபர் முடிவுகள் எடுப்பதில் திறமையான ஒரு நபரான்னு கேட்டால் கொஞ்சம் வலதுசாரி ஆதரவு இல்லாமல் இடதுசாரி ஆதரவாளராக இருப்பார் அப்படின்னு நம்புகிறார். ஆனாலும் இவருடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு எதிராக மாறி போய் நிற்கிறத மற்ற நாடுகள் ரசிக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டால் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அந்த மாதிரி. இங்கிலாந்து இப்போது ரஷ்யாவை பார்த்து பயந்து போய் கம்முன்னு கிடக்கு. ஏன் அப்படின்னா ஜெலன்ஸ்கிக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுனது இங்கிலாந்து. அதற்கு பிறகு ஸ்பைஷிப்லாம் அனுப்பிவிட்டு ரஷ்யா மிரட்டி விட்டுச்சு. அதற்கு பிறகு இங்கிலாண்டினுடைய அந்த ஸ்டாமர் கம்முன்னு கிடக்கிறார். ஆனால் ஜெர்மனியினுடைய புதிய அதிபர் அப்படி இல்லை. புதுசாக இப்போ தானே வந்திருக்காரு, கொஞ்சம் ஆட்டம் காமிப்போம் அப்படின்னு அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜெலன்ஸ்கிங்கிற உக்ரைனுடைய அதிபருக்கு டாரஸ் ஏவுகணையை வழங்குறதா திட்டமிட்டிருக்கார். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா அது ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல். அதை வச்சு ரஷ்யாவினுடைய பல இடங்களை தாக்க முடியும். இந்த சம்பவத்துக்கு தான் ரஷ்யா கோவப்பட்டிருக்கு. ஜெர்மனி எங்களுடைய நிரந்தர பகையாளியாக நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள் அப்படிங்கிற எச்சரிக்கையை ரஷ்ய அதிபர் புட்டின் இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ நீ ஜெலன்ஸ்கி அந்த நபருக்கு ஆயுதங்கள் கொடுக்காதே அப்படின்னு ஜெர்மனியை மிரட்டி விட்டுருக்காப்புல ரஷ்ய அதிபர் புட்டின். இன்னொரு புறம்
ஜெலன்ஸ்கிங்கிற இந்த நபர் மார்ச் மாதம் 2ஆம் தேதி லண்டனுக்கு போயிருந்தார். அப்போது அரச குடும்பத்தார் சார்லஸை சந்திச்சுட்டு வந்தார். அவர் வந்துட்டு போனதற்கு பிறகு லண்டனில் பெரிய அளவிலான பீடை ஒன்று தொற்றி கொண்டதாக மக்கள்லாம் நினைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, திடுதுப்புன்னு ட்ரோன்ஸ் வந்து அரச குடும்பத்தினருடைய அந்த மாளிகையை சுற்றி பறக்குது அப்படிங்கிறாங்க. வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் அப்படிங்கிறது லண்டனில் நடந்ததே கிடையாது. இந்த ட்ரோன் யார் மூலிமா பறக்குது, எப்படி பறக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு எந்த விதமான அட்டாக்கும் நடத்தப்படலை. எதனால இந்த சம்பவத்தை நடத்துகிறாங்க, யார் நடத்துகிறாங்கன்னு தெரியாமல் லண்டனில் இருக்கக்கூடிய அரச குடும்பத்து வாரிசுகள் பதறி போய் நிற்கிறாங்களாம். அந்த பக்கியை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சதனுடைய விளைவு பாரு, நம்ம நாட்டுக்கு நம்ம இடத்துக்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அரச குடும்பத்தார் பேசுகிறதா வெளி உலக வட்டாரங்கள் செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஜெலன்ஸ்கி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இப்போது உலக நாடுகள் புரிஞ்சிருப்பாங்க. அந்தால் ஒரு காமெடியான ஒரு நபர். அவருக்காக உலகின் பல்வேறு நாடுகள் குரல் கொடுத்து இன்னைக்கு யூரோப் அப்படிங்கிற கண்ட்ரியே எப்படி சொல்கிறது, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. 27 நாடுகளும் இப்போது அமைதியாக இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த உக்ரைனுக்கு ஆதரவு கொடுத்ததுனால. இன்னமும் அவங்க ஜெலன்ஸ்கியை கைவிடலை அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு ரொம்ப சிரமம் தான். ஆனால் சும்மா இருக்கமாம அடுத்தவங்களை சொரிகிறதே இந்த ஜெலன்ஸ்கிக்கு வேலையாக போச்சு. லத்தல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாமே சீனாவில் இருந்து ரஷ்யாவுக்கு போகிறதா ஒரு பகீர் குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம், சீனா டைரக்டாக ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் வழங்கி ஜெலன்ஸ்கிங்கிற நபரை மட்டுமல்லாமல் உக்ரைன் நாட்டு மக்களையும் சேர்த்து கொல்ல பார்க்குறாங்க. சீன இராணுவம் ரஷ்யாவுக்காக போரிட்டு கொண்டிருக்கிறது வட கொரியா மாதிரி அப்படிங்கிற ஒரு பகீர் புகாரை கிளப்பி விட்டார். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இப்போ அமெரிக்கா 245% வரி சீனாவுக்கு விதித்து சீனாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு சீனாவும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட அந்த டாரிஃபார் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சீனா தான் அமெரிக்காவின் எதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜெலன்ஸ்கி இப்போ சீனாவுக்கு எதிராக பேசுவதாக தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அமெரிக்கா கிட்ட இருந்து கூடுதலாக அவர் நிதி கேட்க திட்டமிடுகிறார் அப்படின்னு தான். ஸோ இதுக்கெல்லாம் ட்ரம்ப் மசிஞ்சு கொடுக்கக்கூடிய ஆள் இல்லை. காலையில் ஒன்று பேசுவார், மதியம் ஒன்று பேசுவார், நைட்டு தூங்கும்போது நான் அப்படியா பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு உத்தரவு பிறப்பிச்சுட்டு தூங்குறவர் தான் ட்ரம்ப்பு. அவர்கிட்ட ஜெலன்ஸ்கியினுடைய பாச்சாலாம் பழிக்காது. ஒரே ஒரு மீட்டிங்க்கு லேட்டாக வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு புகார் லாவ்ரோவ் மேலே இருந்தது. அமெரிக்காவினுடைய பிரச்சனைகளாகட்டும், ஈரானுடைய பிரச்சனைகளாகட்டும், இந்த ரெண்டையும் பற்றி பேசுகிறதுக்கு மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடியவர் யாருன்னா, ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், இவர் ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் இருக்கக்கூடிய லாவ்ரோவ். அவர் அராக்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியோட ஒரு மீட்டிங்லாம் ரஷ்யாவில் நடந்தது. அதாவது இத்தாலியினுடைய தலைநகர் ரோமில் நடக்கக்கூடிய மீட்டிங்க்கு முன்னாடி ரஷ்யா கிட்டையும் கலந்து ஆலோசனை செஞ்சு அதற்கு பிறகு ஈரான் வந்து தன்னுடைய அணு ஆயுத ஒப்பந்தங்கள் இந்த 3 ஃபேஸில் வந்து எப்படி அதை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது தொடர்பான உத்தரவுகளில் கையெழுத்திடுவதற்கு முன்னதாக ரஷ்யா கிட்டையும் கலந்து ஆலோசித்து அந்த முடிவு எடுக்கிறாங்க. அப்போ தான் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு போய் சில விஷயங்களை கலந்து ஆலோசித்தார். இந்த ஈவெண்ட் முடிகிறதுக்கு கொஞ்சம் லேட்டான உடனே ரஷ்ய அதிபர் புட்டின் ஏற்கனவே பிளான் பண்ண லோக்கல் பாடி மீட்டிங்னு வச்சுருந்தாங்க. அதில் லாவ்ரோவ் வந்து விர்ச்சுவல் மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிறார். நம்ம ஊரில் ஜூம் மீட்டிங், அதுக்கப்புறம் வந்து கூகுள் மீட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து கலந்துக்கிறாங்க. அந்த சீட்டில் லாவ்ரோவ் இல்லாமல் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஃபாரின் மினிஸ்ட்ரி, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அவர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆர்ச் நியூஸ் வந்து இப்போது ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஆசிரியர் வருவதற்கு முன்னதாகவே மாணவர்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாஜிக் எல்லாமே ரஷ்யா கிட்ட ஒன்றும் எடுபடாது. பெருசாக உன்னுடைய கம்ப்ளைண்ட்டு கோல் மூட்டக்கூடிய வேலையெல்லாம் ரஷ்யா மாதிரியான இடதுசாரியை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நபர்கள்ட்ட எடுபடாது அப்படின்னு ஆர்ச் நியூஸ் இப்போ நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. கோல்டன் டூம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த வார்த்தைகள் அதிகமாக பேசுபொருளாக மாறும். காரணம் என்னென்னா, அமெரிக்கா இஸ்ரேலுடைய அயன் டோம் மாதிரி ஒரு புதிய ஏவுகணையை தயாரிச்சிருக்காங்க. ஏற்கனவே அவங்க கிட்ட தாட் அப்படிங்கிற ஏவுகணை இருக்குது. ஒரு தாட் ஏவுகணை இயக்கிறதுக்கு 90 பேர் தேவை. அந்த மாதிரி ஹைடெக்கான மிசைலு, அவங்களுடைய ஹைபர்சோனிக் மிசைல்லாம், லாங் ரேஞ்ச் மிசைல் அமெரிக்கா கிட்ட தான் ஹை லெவலில் இருக்குது. அதிகமான அளவில் ஆயுதங்கள் இருக்கிறது அமெரிக்கா கிட்ட. இப்போது அயன்டோ மாதிரி அவங்க எதிரி நாட்டில் இருந்து ஒரு ஏவுகணை வந்தது அப்படின்னா அதை அமெரிக்காவினுடைய நிலத்தில் விழாமல் வான்லையே எப்படி தடுத்து நிப்பாட்டுறது அப்படின்னு திட்டம் போட்டு இப்போ எலான் மஸ்க்கு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரான் ட்ரம்ப்.
அதுக்கு பேர் தான் கோல்டன் டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த கோல்டன் டோமுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது டைரெக்டாக தரையில் இருந்து வரக்கூடியதை சென்ஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது விண்வெளியில் சேட்டலைட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒரு நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு மிசைல் வருது அப்படின்னா அந்த சேட்டலைட் அங்கேருந்தே இதை கண்டுபிடிச்சிடும். அந்த சேட்டலைட் வந்து தரையில் இருக்க போகிறது கிடையாது, வானத்திலேயே சுற்றும். அதனால தான் அதுக்கு பேர் கோல்டன் டோம். அந்த சேட்டலைட்டில் கிட்டத்தட்ட 1000 சென்சார் வந்து இருக்கக்கூடிய வகையில் வடிவமைச்சிருப்பாங்க. 200 ஆர்ம்டு அட்டாக் சேட்டலைட்டை ஒரே இடத்துலையே வடிவமைக்கிறதுக்கான பிளானும் பண்ணியிருக்காங்க. 400ல் இருந்து 4000 சேட்டலைட்டை விண்ணில் ஏவி அமெரிக்காவை காப்பாற்றலாம் அப்படிங்கிற திட்டத்தையும் இப்போ முன்மொழிஞ்சிருக்காங்க. தரையில் ஒரு அயன்டோம் செயல்படுறதுக்கே எத்தனை பேட்ரிஸு உள்ளிட்ட விஷயங்கள், ரேடார் எக்யூப்மெண்ட் எவ்வளோ தேவை. அதை விண்வெளியில் சேட்டலைட்டாகவே பறக்க விட போகிறாங்க அமெரிக்கா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சாதனையாக இருக்கும். இது ரிலேட்டடாக எலான் மஸ்க் கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. எலான் மஸ்க் கிட்ட இதை போயிட்டு கேட்கும்போது, தனிப்பட்ட முறையில் ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட ட்ரம்ப் டீல் பேசினார் அப்படின்னா நிச்சயமாக அதை செய்து கொடுப்போம் அப்படின்னு இப்போது எலான் மஸ்க்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். கூடிய விரைவிலேயே அதை நிச்சயமாக ட்ரம்ப் செயல்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. 59 ஹோஸ்டேஜையும் நாங்கள் விடுதலை செய்கிறோம். அதுக்கு பதிலாக எங்களுடைய பாலஸ்தீன மக்களை வந்து இஸ்ரேலிய சிறைகளில் வச்சுருக்காங்கல்ல, அவங்கள பூரா விடுதலை பண்ணுங்க அப்படின்னு இப்போ ஹமாஸ் கேட்குறாங்க. இது நியாயமான கோரிக்கை தான். 10,000க்கு மேற்பட்ட சிறை கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் இருக்காங்க. அதில் சில வீடியோக்களும் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆசிட் பாத்திரத்துக்குள்ள பெரிய ஒரு ட்ரம்மு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே பாலஸ்தீன கைதிகளை உள்ளே போட்டு எலும்புக்கூடு மட்டும் வெளியில் வரக்கூடிய நிகழ்வுகள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கிற மாதிரி சில காட்சிகள் பார்த்தோம். அது உண்மையா பொய்யா ஏயா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கக்கூடாது. அப்படி நடந்திருந்தது அப்படின்னா உலக நாடுகள் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நெதன்யாகுவை கைது செய்வதற்கான சூழல் அப்படிங்கிறது வெகு தொலைவில் இல்லைங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஹமாஸ் வந்து இந்த சீஸ்ஃபயர் டீலுக்கு ரெடியாக இருக்குது. அமெரிக்காவை நேரடியாக ஹமாஸோடு பேசுவதற்காக வேலையையும் இப்போ தொடங்கியிருக்காங்களாம். ஜெஃப்ரி ஜாக்ஸ் இவர் வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதார நிபுணர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூரோப் நாடுகள் தப்பிச்சு பிழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கணும். இந்தியா மாதிரியான நாடுகளோடு அவங்க உறவுகளை மறுபடியும் புதுப்பிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா யூரோப்பியன் நாடுகள் எல்லாமே வறுமையில் வாடும் அப்படிங்கிற ஒரு சூழல் வெகு விரைவில் வரும். அமெரிக்காவோடு சேராதீங்க, அமெரிக்காவினுடைய ஆட்சியாளர்கள் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்கங்கிற எச்சரிக்கையை அவர் கொடுத்துருக்காரு. அது மட்டுமல்ல, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் இப்போ யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் ரொம்ப டவுன்ஃபாலில் இருக்குது. இதிலிருந்து அவங்க வெளியில் வரணும் அப்படின்னா இந்தியா மாதிரியான வளரக்கூடிய நாடுகளோடு அவங்க உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காரு. கிரிமியா அப்படிங்கிற அந்த பகுதி 2014 ரஷ்யா வந்து அதை கைப்பற்றிட்டாங்க. இருந்தாலும் அதை அமெரிக்கா அங்கீகரிக்குமா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. இப்போது மார்க் ரூபியோ அதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ரஷ்ய அதிபர் புட்டின் ரொம்ப தந்திரமாக அமெரிக்காவை கையாண்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இதை வச்சு தெரியுது. அது மட்டுமல்ல, ஹாப்பி ஈஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டின் இன்று ஒரு நாள் உக்ரைனை நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு. அது மட்டுமல்லாமல் 30 நாட்கள் அமெரிக்கா விதித்த கெடு அப்படிங்கிறது முடிவடைஞ்சிருச்சு. இனிமேல் ஜெலன்ஸ்கியாக இருந்தாலும் சரி, உக்ரைனுடைய பல்வேறு பகுதியாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ரஷ்யா கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ரஷ்ய உக்ரைன் போர் பற்றிய பேசக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நமக்கு உருவாகிருக்கு. நாளை முதல் ரஷ்யா உக்ரைனை பற்றிய அப்டேட்டுங்கிறது தினம் தினம் எதிர்பார்க்கலாம். அந்த அளவிற்கான செய்திகள் குவிய போகுது. அமெரிக்கா இந்த பிரச்சனையை நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டு வெளியில் போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகுது. எது நடந்தாலும் சரி, ரஷ்ய அதிபர் புட்டின் நினச்சதை சாதிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.